என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னோடு பேச வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். அதிகம் வேண்டாம். உன் கருப்பன் எனக்காக நீ ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி கொடுத்தால் போதும். இந்த கருப்பன் வந்து உன்னிடத்தில் சொல்ல நினைத்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லிவிடுவேன். இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கான நேரம், உனக்கான தருணம். இனி உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம். இந்த கருப்பன் உன்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்வதை சொல்லிவிடுவேன். இதை கேட்பதும் கேட்காமல் போவதும் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம். கருப்பன் உன்னோடு பேச வேண்டி ஆசைப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால், ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கலக்கப்படாமல் புரிந்து கொண்டாயானால், உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கருப்பனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன் அப்பனினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்தது எல்லாமும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்பதற்காக நாம் இத்தனை நாளும் பாடுபட்டு நாம் அடைந்த சந்தோஷத்தை விட்டுவிடக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள். கருப்பன் இருக்கிற காலம் நமக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் நம் கருப்பண்ண சாமி அல்லவா? தெய்வம் என்றால் எல்லோருமே ஒன்றுதான். இந்த கருப்பனை நீ வணங்கினாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, எல்லோரையும் வணங்கியதற்கு அது சமம்தான் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதனை இந்த கருப்பன் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வரத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாமும் சரியான ஒன்றை நிறைவாக பெற வேண்டும். இந்த தெய்வத்தின் அருளால் எல்லாவற்றையும் நாம் முறையாக நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டதனால்தான் இந்த கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லாத விஷயம் என்று எதையும் எண்ணி கலங்காதே. உனக்கு வேண்டியது போல எல்லாமுமே சரியாகவே நடக்கும். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் இருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்க வரும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனையிலும் இனிமேல் நீ யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவர்கள் அறிகிறார்களோ இல்லையோ, இந்த கருப்பன் நான் அறிந்து புரிந்துதான் உன்னிடத்தில் பேச வேண்டி வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து ஒன்றுமே இல்லை என்று நீ வருந்தி கொண்டிருந்த நேரத்தில் உன்னை தேற்றியது உன் அப்பன் நான் அல்லவா? இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுத்து உன்னை
மீட்டெடுத்திருக்கிறேன் அல்லவா? என் பிள்ளை, இனிமேலும் நீ எந்த நிலையிலும் மனம் கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனதால் நீ பதற்றமடையக்கூடாது. எத்தனை முறை என் பிள்ளை நீ யோசித்திருப்பாய், நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டங்கள் வருகிறது, நாம் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சோதனைகளை கடந்து இருக்கிறோம், மற்றவர்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எண்ணி கலங்கி இருப்பாய் அல்லவா? இதையெல்லாமும் தாண்டி உனக்கான ஒன்றை இந்த கருப்பன் நான் முன்னிறுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறேன் என்றால், உனக்கு ஒன்றை சொல்ல நான் ஓடோடி வருகிறேன் என்றால், நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்ய வேண்டும். உனக்கு வேண்டியது போல சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றதும் நீ இனிமேலும் எதற்காகவும் பதறாதே. இந்த கருப்பன் நான் முன் நிற்கிறேன் அல்லவா? இந்த கருப்பன் நான் உன்னோடு வந்து உனக்குள் நல் மாற்றங்களை தருகிறேன் அல்லவா? இதை எப்பொழுதும் எந்த பொழுதிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அன்பை நீ நிச்சயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் கருப்பன் உனக்கு உடன் வருகின்ற காலம் என்னவென்று நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள். இந்த கருப்பனால் எதையும் அவ்வளவு எளிதில் உனக்கு கொடுக்க முடியவில்லை என்று நீ நினைக்கிறாயா? சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயம் அப்பொழுது நடந்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது அது உன் கைகளில் இருந்திருக்கவே இருக்காது. என்றோ அது உன் கையை விட்டு சென்றிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். எது கிடைப்பதாக இருந்தாலும் அது உறுதியானதாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் நின்று பேச வேண்டும். ஒரு பொழுதும் அது உன்னை விட்டு செல்லக்கூடாது. ஒரு பொழுதும் அது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் வரை நீ எதையுமே இனி யோசித்து வருந்தாது. மனதளவில் நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நம்பு. கருப்பன் இருக்கும் காலம் மட்டும் இனி என் பிள்ளை எதற்காகவும் கண் கலங்கிவிடக்கூடாது. உன்னை நல்ல மாற்றத்திற்குள் நான் அழைத்து வருவேன். உன்னை எப்பொழுதும் நான் சரியான பாதையில் அழைத்து வரும் வரை உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் எதுவென்றாலும் சரி, அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்காமல் ஒரு பொழுதும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ பதறாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, கருப்பன் சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு வேதனைகளையே கொடுத்தாலும் சரி, உண்மையை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான உண்மைகளை நாம் பெறத்தான் வேண்டும். நாம் விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாமும் சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் காலங்களை நீ உறுதிப்படுத்து. உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் நல்வழிப்படுத்து. நல்லதையும் தீயதையும் அடையாளப்படுத்து. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை நான் எப்பொழுதுமே உனக்கென்று காண்பித்து கொடுக்க
ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ வேறு யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு தவறான முடிவுக்குள்ளும் வந்துவிடக்கூடாது. சரி எது தவறு எது என்பதனை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே தெளிவுபட புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாமும் நம்மை சுற்றி இருந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கிறதோ அதிலிருந்து நாம் ஒரு மேன்மையை அடையத்தான் வேண்டும். ஏனென்றால் உனக்கு தெய்வத்தின் துணை இருப்பது போல இங்கு வேறு யாருக்கும் இது போன்ற ஒரு நிலை இருக்கவில்லை. உனக்கு கிடைத்த நம்பிக்கை போல யாருக்கும் இங்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடைத்ததில்லை. நீ உணர்ந்தது போல தெய்வத்தை வேறு யாரும் உணர்ந்ததும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் உனக்கே என்று நீ உறுதியாக உணர்ந்திடத்தான் வேண்டும். உனக்கே என்று எதையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, நல்லது வேண்டி எப்பொழுதுமே நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த காலம் முழுக்க நாம் எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. குறிப்பாக தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே நீ மறந்து விடக்கூடாது. தெய்வம் உனக்கு கொடுத்த நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கலங்குவதை விட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய். இத்தனை நேரமும் என் பிள்ளைக்கு நீ எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதிலுமே உன்னுடைய கவனம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி தரும். உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா தீமைகளையும் அது வேறறுக்கும். நல்லது எது கெட்டது எது என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்து அடைந்த ஏமாற்றத்திற்கு பின்னாலும் சில தேவையற்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு இருந்திருக்கிறது. சில தேவையற்ற மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு கொடுத்திட்ட இந்த சோதனைகளும் இங்கு இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டி இனி என்னவெல்லாமும் நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக அடைய வேண்டும். சரியான நேரத்தில் உனக்கு சரியான பாதையை காண்பித்து கொடுக்க யாரேனும் இருந்திருப்பார்களேயானால் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றோ என் பிள்ளையின் கைவசமாகி இருக்கும். என்றோ என் பிள்ளை யோசித்தது போல இந்த வாழ்க்கை அத்தனை நம்பிக்கையும் உனக்கு கொடுத்திருக்கும். ஆனால் இவை அத்தனையையும் கடந்து இப்பொழுது என் பிள்ளை நீ போராட துடிக்கும் நேரம். உன்னை யாரும் கைவிடக்கூடாதல்லவா? நீ இந்த கருப்பனின் கண்களை பார்த்தாலே தானாகவே உனக்குள் தைரியம் என்பது எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் அல்லவா? தானாகவே உனக்குள் மனப்புரிதல் என்பது வந்து கொண்டிருக்கும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நேரம் எது என்பதனை தெய்வம் உனக்கு சொல்லும். இந்த பொழுதுகளில் நீ ஒருபோதும் உன் மனதில் தோன்றும் சிந்தனைகளை தொலைக்கக்கூடாது. ஒருபோதும் உன் மனதிற்குள் தோன்றும் விருப்பங்களை நீ கைவிட்டு விடக்கூடாது. நடந்து முடிந்தது என்றும் இனி உன் வசமாக போகும் இந்த வாழ்க்கையையும் உன் எதிர்காலத்தையும் உனக்கு நான் வரையறுத்து கொடுப்பேன். ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துவேன். சரியையும் தவறையும் கருப்பன் சொல்வேன். இதையெல்லாமும் என் பிள்ளை இனிமேலாவது நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும். நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் அத்தனையும் கருப்பன் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் இந்த வாழ்க்கையை நடத்துகிறாய் என்பதனை நான் உருவாக்கி உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இனியும்
கருப்பனினுடைய அன்பை சந்தேகிக்காதே. கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளப்படுத்திக்கொள். உனக்குள் தோன்றும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் மனதளவில் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ எதையும் எண்ணி கலங்காமல், எதையும் நினைத்து நீ வருந்தாமல் இரு. இது போன்ற நேரம் இனி உனக்கு எல்லா நம்பிக்கையும் கொடுக்க வரும் இந்த பொழுது. என் பிள்ளை, நீ எதையும் விட்டு விட்டு கலங்கி நிற்காதே. எந்த சந்தர்ப்பத்தையும் தொலைத்து விட்டு நீ வருந்தி நிற்காதே. உன்னோடு இருக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் இனி உனக்கு நன்மதிப்பை உருவாக்கி தரும். நல்லதொரு நம்பிக்கையை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து நடந்து கொள். இனி உன்னை தேடி நான் இருக்கும் பொழுதும் சரி, உன்னை இந்த தருணங்கள் கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அத்தனையிலும் கருப்பன் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரிவர உருவாக்கி தர துணிந்து விட்டேன். நீ நினைத்தால் இங்கு எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வாய். உன்மேல் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது எல்லாமும் இனி உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனது எப்பொழுதும் உடைந்து போய் விடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தையும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. உனக்காகவே நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்குள் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்து விடும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. எதிர்பார்த்தது போல எதுவுமே இங்கு நடக்கவில்லை என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்காதே. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் சரியாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய விருப்பம் போல எல்லாமுமே இனி இந்த வாழ்க்கையில் நடக்கும். தெய்வம் இருப்பது உனக்கு மிகப்பெரிய விஷயமாக இனி உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எங்கே நம் தெய்வம் என்று நீ யோசிக்கும் பொழுது இதோ என்று கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றதை இனிமேலும் நீ மறந்து விடாதே. கருப்பன் வருவது போல இனி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பனினுடைய அன்பு உனக்கு எடுத்து சொல்லும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுத்து உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்று எதையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்காக தெய்வம் ஒன்று நின்று உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி தர வரும் பொழுது அதை மதிக்கும் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நன்மதிப்பை பெற்று வாழ்வார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு திருப்பம் உனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இந்த கருப்பனின் அன்பால் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறந்து விடாது. தேவையில்லாததை எல்லாமும் நாம் சரியான நேரத்தில் வழி அனுப்பி வைத்து விட்டோமானால் தேவையானது ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டியது போல எல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. கலங்கி நின்று இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. முடிந்தவரை இந்த வாழ்க்கையை முட்டி மோதிப்பார். முடியாத கட்டத்தில் கருப்பன் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லது நடக்க நான் உனக்கே என்று எப்பொழுதும் உடன் வரும் இந்த நேரம் இனி எத்தனையிலும் உனக்கு வெற்றியே என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்குள் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
கருப்பனை தேடி நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டிருக்க வேண்டும். அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு சந்தோஷம்தான். என்றுமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.